தேங்காய் அரைச்சி ஊத்தாம வெள்ளை பூசணிக்காய் கூட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாதம் சப்பாத்திக்கெல்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே கட் பண்ணி வச்சிருக்கிற காயையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பவே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே மூடி போட்டு வச்சிருங்க. காய் நல்லா வெந்து வந்துடும். காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை மையா வேக வச்சு காயோடவே சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையை சேர்த்து சுட சுட சாதம் சப்பாத்தி